ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்கர நிவர்த்தி வருகின்ற நவம்பர் 28ஆம் தேதி நடக்கிறது. அவர் ஏன் வக்கரமானார், எதனால வக்கர நிவர்த்தி ஆனார், அது அவரை தான் கேட்கணும். இப்போது சனி பகவான் கடந்த ஒரு மே மாதத்துக்கு அப்புறம் வக்கரமானார். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், முக்கியமாக மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வு தான். பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக இருந்தவர் வக்கரமாயிட்டார். ஓகே, இது என்ன அர்த்தம்னா, நம்மளை தாக்க வந்த ஒரு எதிரி திடீர்னு அவன் மனதில் கருணை வந்து நம்மளை விட்டுட்ட மாதிரி கதை, இது அப்படி வச்சுக்கலாம். ஸோ 7.5 சனி ரிவர்ட் ஆகி நல்ல சனியாக மாறிட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ அவர் 10-11 கூடியவர் என்பதால், அவர் வக்கரமானதால் மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில் எதை தொட்டாலும் ஒரு தோல்வி. சார், புது பிஸ்னஸ் என் கைக்கு வந்தது சார், ஆனால் அது என்னால் செய்ய முடியல, என்ன காரணம்னு தெரில, என்னை ஏதோ தடுக்குது. காலைல எந்திரிச்சா வேலைக்கு போகணுன்னே தோண மாட்டேங்குது சார், இன்றைக்கி லீவ் போட்டுடலாமேன்னு தோணுது. அதான் பெரிய ப்ராப்ளம். ஸோ 10-11 கூடியவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சதே ஒரு ப்ராப்ளம். அவர் வக்கரம் பெறும்பொழுது, 11ங்கிறது லாபஸ்தானம், லாபஸ்தானத்தில் இருக்கிற ஒரு வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அப்போ லாபமே இருக்காது. சார், நான் விலையை இதுக்கு மேலே அடிமட்டமாக குறைச்சிட்டேன் சார். 10 ரூபாய்க்கு மூலப்பொருள் வாங்குகிறேன், 15 ரூபா விற்றுட்டு இருந்தேன், 13 ஆக்கினேன், 12 ஆக்கினேன், 11.5 கூட ஆக்கிட்டேன் சார். இதுக்கு மேலே குறைச்சேன்னா என்னால் வாடகை தர முடியாது, என்னால் ஸ்டாஃப்க்கு சம்பளம் தர முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் லைஃப் இப்படி தான். இந்த லெகசிக்காக தான் கம்பெனியை ஓட்டுறாங்க. லெகசின்னா என்ன, ரொம்ப நாளாக இருக்குமே, நம்ம ஓட்டலைன்னா கௌரவம் போயிடுமேன்னு தான் ஓட்டுறாங்க. 12ஆம் இடத்திலே இந்த சனி பகவான் வக்கரம் பெற்றதால் என்னாச்சு, லாபம் குறைகிறது. அப்படி குறைந்த லாபம் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது மீண்டும் பழையபடி ஓடத் தொடங்குகிறது. மீண்டும் 15 ரூபாய்க்கே புக் ஆகுது. சார், 10 கூடையவன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சால் என்ன ஆகும், தொழில் புக் ஆகிறது, புதிய தொழில் ஆர்டர் என்பது கிடைக்கிறது. ஒரு நாள் இங்கே ஃபைன் மார்னிங் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, காலையில் வரீங்க, ஹாலில் ஒரே சத்தம். என்ன சத்தம், ஹாலில் ஒரே சத்தம், டொம்முன்னு சத்தம். என்ன சத்தம்னு பார்க்குறீங்க, நம்ம வீட்டில் அப்பா உட்காந்து ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கார். என்ன அப்பா என்ன சத்தம்னு கேட்குறீங்க, புதுசாக பத்திரிக்கை ஆர்டர் கொடுக்க வந்திருக்காங்க, 5000 பத்திரிக்கை ஆர்டர் கொடுத்துருக்காங்க, வீட்டில் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம கம்பெனிக்கு கூட ஆர்டர்லாம் வருமா, ஆர்டர்லாம் கொடுத்துருக்காங்களே போன்ற அதிர்ச்சி. 10 கூடையவன் ஓடாத கம்பெனி ஓடும்போது, ஓடாத ஒரு நிறுவனம் ஓடும் பொழுது கிடைக்கின்ற ஒரு அதிர்ச்சி. திடீர்னு பல்க் ஆர்டர் வரும்பொழுது ஆச்சரியமாக இருக்குது. நம்ம கம்பெனிக்கு ஆர்டர்லாம் கூட வருமா, ஆர்டரை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு போன்ற விஷயங்கள்லாம். 10-11 கூடியவர் வக்கரம் பெறுகிறார். 10-11 கூடியவர் வக்கரம் பெறும் பொழுது அந்த லாபமெல்லாம் குறைந்தது. நண்பர்களே, ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன், இதை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், மேஷராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் இந்த சனி வக்கர நிவர்த்தியால் வெற்றி தான் கிடைக்கும். காரணம் என்னவென்றால், 12இல் இருக்கக்கூடிய சனி பகவான் 12-1-2 பார்க்கிறார். எதை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். மீண்டும் அதை ஒரு தடவை சொல்லிக்கிறேன், பணம் வரப்போகிறது. இந்த வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் பணத்தை கண்ணால் பார்ப்பீங்க. சார், ரொம்ப நாள் ஆச்சு சார், இந்த 500 ரூபா தாளெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார், என்னங்க கம்பெனி இப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ திரும்ப பணத்தை கண்ணால் பார்ப்பீங்க. 2ஆம் இடம் என்பது படிப்பு. மேஷராசிக்காரர் நல்லா படிக்க போகிறீங்க. மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு செல்ல போகிறீர்கள். 4ஆம் இடத்தை 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவான் அடுத்த 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது வியாதி, கடன், கஷ்டமெல்லாம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், இதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. போன வருஷம் சனி பயிற்சி கேட்டது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி கொடுத்தா தடுக்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. இந்த வார்த்தையை சொல்ல சனியோட பிராண்ட் அம்பாசிடராக நான் ஒருத்தன் தான் அந்த ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கேன். சனியை நல்லவர்னு சொல்கிற ஒரு ஆள் நான் தான். நான் சாத்தனையே நல்லவர்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நேர்மையும் உண்மையும் வலியுறுத்தும் எல்லா கடவுளும் நல்ல கடவுள் தான். குரு மாதிரி ஐ ட்ரைடு மை லெவல் பெஸ்ட்டு, உங்களுக்கு ப்ரமோஷனுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணேன் அப்படின்னு இந்த மாதிரி உருட்டி விடாமல், சனி உண்மையாக ஏன் பையன்டா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கி தர ஒரு ஆள் சனி பகவான். சனியை கண்ணை மூடிட்டு நம்பலாம். காரணம், உக்ர தெய்வம். சனி சொன்னால் செய்வார். சனி 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு வேலை கிடைச்சிடும். யாராக இருந்தாலும் சரி, தகுதிக்கேற்ற பணி கிடைச்சிடும். 6ஆம் இடம் என்பது கடன். உலகத்திலே நண்பர்களே, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்கிறான். அப்போது அந்த கடன் பட்டால் மனசு எவ்வளோ வேதனைப்படுது, அதான் முக்கியம்.
அந்த கடனை அடைப்பதற்கான வழி என்ன? சனி பகவான் தருகிறார். சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கடன் சிறுக 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 அடைகிறது. வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது சனி பகவான் 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியம் என்பது என்ன? அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது? அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டமாக வருகிறது. நல்லா டெவலப் ஆகிட்டீங்க, சூப்பராக டெவலப் ஆகிட்டீங்க. கிரிப்டோ கரன்சியில் போட்டவங்க, ஷேர் மார்க்கெட்டில் போட்டவங்க ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டீங்க. காரணம் என்னென்னா சனி பகவானுடைய அருள். சனி பகவானுடைய அருளால் நீங்கள் 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் இதெல்லாம் நடக்கிறது. அடுத்ததாக இந்த சனி பகவான் தருகின்ற அற்புத பலன், சனி வக்ர நிவர்த்தி அடைந்ததால் மீண்டும் இயல்பு வாழ்க்கை திரும்புகிறது. ஒரு புயல் அடித்து ஓஞ்சப்புறம் இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் திரும்பினர். செய்திகள்லாம் படிப்போம். மழை ஓய்ந்தது, மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார்கள். மேஷத்துக்கும் அதான் சொல்லணும். மேஷராசிக்காரர்களுக்கு சனி 7.5 சனி வக்கரம் முடிந்தது. மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு சனி திரும்பி விட்டார். 12ஆம் இடம் என்பது இன்பம், மகிழ்ச்சி, துய்ப்பு அப்படிங்கிறாங்க. 12ஆம் இடம் என்பது குருவினுடைய வீடு. அந்த குருவினுடைய வீட்டிலே சனி பகவான் இருக்கும் பொழுது இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறார். நிறைய பேர் சுற்றுலாலாம் போவீங்க. இந்த நேரத்தில் தான் ஆன்மீக பரிகாரங்கள், சுற்றுலாக்கள், வெளியூர் போகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவீர்கள். 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஃபேமிலியோட ஜாலியாக அப்படியே சார் பிளான் பண்ணேன், அப்படியே ஒரு ஊட்டி வரைக்கும் போய்ட்டு வரலான்னு பிளான் பண்ணேன். இன்றைய தினத்தில் நண்பர்களே, நீங்கள் ஊட்டி போகிறீங்களோ கொடைக்கானல் போகிறீங்களோ, பக்கத்தில் இருக்கிற மெரினா பீச் போகிறது கூட யாருக்கும் டைம் இல்லை. வி ஆர் வெரி பிஸி. வெரி பிஸி. வி ஹேவ் நோ டைம் டு ஸ்பெண்ட் டைம் டு த ஃபேமிலி. நம்ம எல்லாரு கூடயும் டைம் பிஸியாக இருப்போம், நம்ம எல்லாரு கூடயும் மீட்டிங் வச்சுப்போம், ஆனால் ஃபேமிலி கூட மட்டும் வெளியே போக மாட்டோம். பிகாஸ் வி ஆர் வெரி பிஸி. 12ஆம் இடத்திலே சனி பகவான் வரும்பொழுது குடும்பத்தின் அருமையை உணர்த்துகிறார். ஃபேமிலியோட ஒரு கெட் டுகெதராக ஜாலியாக வெளியே போகிற ஒரு சந்தோஷம். ஸோ 12ஆம் இடம் என்பது அயன சயன ஸ்தானம். சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம் தான் நிம்மதியாக தூங்குவீங்க. சார் பாதி பேர் தூங்குறது இல்லை மெட்ராஸில். எனக்கு தெரியாது, நான் மெட்ராஸில் மட்டும்தான் இருக்கேன், அதனால் எனக்கு இதை மட்டும் தான் தெரியும். அப்போது உலக நாடுகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். ஸோ அப்போ பாதி பேர் 1 மணி, நான் தூங்குனா 2 மணின்னு அர்த்தம் சார். சங்கரன் தூங்கினார்னா 2:15 அர்த்தம். நைட்டு மெசேஜ் அனுப்புவார், நாளைக்கு ஷூட்டிங், ஓகேண்ணா கன்ஃபார்ம். என்ன 2 மணிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? 2 மணி 3 மணிக்கு தூங்கிட்டு 6 மணிக்கு எந்திரிக்கிறது ஒரு பழக்கமாயிருச்சு. அப்போ 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது பாதி பேர் தூங்குறதே கிடையாது. இந்த தூக்கத்தை கொடுக்கிறார் சனி பகவான். இது இவ்வளோ பெரிய விஷயமா பேசுகிறீங்க பார்த்தீங்களான்னு நீங்கள் நினைக்கலாம். நண்பர்களே, இன்று உறக்கம் என்பது மன நிம்மதிக்கான ஒரு மறுவடிவம். மனம் நிம்மதியாக இருக்கிறவன் தூங்குறான், நிம்மதி இழந்தவர்கள் தூங்குவதில்லை. அந்த நிம்மதியை தருகிறார் இந்த சனி பகவான். 12ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது மன நிம்மதி என்பது தேடி வருகிறது. அந்த மன நிம்மதியை தருகிறார். 12ஆம் இடம் என்பது அயன சயன ஸ்தானம். மகிழ்ச்சி, இன்பம், துய்ப்பு. செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் யாருக்காவது இருந்து மேசராசிக்காரர்களுக்கு குழந்தையே இல்லை சார், ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறார், என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த ஒரு சீரியஸ் ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதுக்குள்ளே தம்பதிகளுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டாக்டரை போய் பார்த்து ஆவணம் செய்கிறதுக்கான வழிகளெல்லாம் இந்த சனி தருகிறார். சனி மட்டும்தான் என்ன சொல்கிறது, சொல்லி அடித்து சொல்லித்தரக்கூடிய ஒரு கடவுள் சனி மட்டும்தான். நீங்களாக பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வைப்பார். ஸோ அப்போது இந்த சுற்றுலா, இன்ப சுற்றுலா கற்றுக்கலாம். அதுக்கு சொல்கிறேன், நீங்களாக ஃபேமிலி கூட ஜாலியாக இருங்க, இல்லைனா இருக்க வைப்பார். வேலையை பிடுங்கிட்டு வீட்டில் இருக்க வச்சுருவார். வேறு வழி கிடையாது, நீங்கள் மெரினாவுக்கு போய் தான் ஆகணும். அப்போ அது மாதிரி சனி 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மகிழ்ச்சி திரும்புகிறது. ஸோ அதனால் ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து ஒரு விஷ்ணுமாயாவிற்கான ஹோமம், தலைமை சாத்தன் மடம்னு பேர், இங்கே நடக்கின்ற யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு டைரக்ட் கன்சல்டேஷனாக என்னை பார்த்து, ஒரு ஜாதகம் பார்த்து, இந்த ஹோமத்தில் உட்காந்து அன்றைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு கை நிறைய வரங்களோடு மடி நிறைய சந்தோஷங்களோடு செல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.